ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான். அது செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதோட ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி வாஷ் பண்ணி சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது கூட 5 கிராம்பு 4 ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு தாளிக்கிறதுக்கு இவ்வளோதாங்க. இதை தாளிச்சிட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கணும். இந்த மட்டனை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விடுங்க. என்னப்பா இது இப்படி ஒரு மட்டன் ரெசிபியான்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து காஷ்மீரி ரோகன் ஜோஸ். இது ரோகன் ஜோஸ்ன்னு சொல்கிறது எதுக்குன்னா, ரோகன்னா ஆயில், பட்டர்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் ஹெவியாக இருக்கனால நான் வந்து ஆயிலில் செய்கிறேன். நீங்கள் பட்டரில் கூட செய்யலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்பவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் வதக்கிட்டு, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதுக்கு கலர் கொடுக்கக்கூடியது, காரம் கொடுக்கக்கூடியது எல்லாமே. இதுவே தாராளமாக போதும். 2 ஸ்பூன் போதுமானா போதுங்க. 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி செய்யும் பொழுது செம்மையாக இருக்கும். இது கூட கேர்டு சேர்க்கணும். புளிக்காத தயிராக சேருங்க. நான் 2 கப் அளவுக்கு கேர்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பும் போட்டுட்டேன். இதுக்கு மொத்தம் செய்ய வேண்டிய வேலையே இதுதான். இப்போ குக்கரை விசில் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 விஷயம் மட்டும் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ குக்கரை நம்ம விசில் போட்டுருவோம். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போயே உங்களுக்கு தேவைன்னா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் அந்த சோம்பு இஞ்சி அரைச்சதையும் சேர்த்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா 4 விசில் விட்டு எடுக்கணுங்க. எடுத்தோடனே பாருங்கள், நம்ம இதில் என்ன சேர்த்தோம், இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டகாசமான கலராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சவுத் இண்டியன் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வகையும் நல்லா இருக்குங்க, நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான், ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போ நான் விசில் போட்டுறேன். ஒரு 4 விசில் வச்சு இப்போ எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. சும்மா அப்படியே ஆயிலில் தக்கன்னு மின்றா பார்த்தீங்களா? அப்படியே பட்டர்லேயும் ஆயில்லையுமே குக் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் பீஸ்லேயும் அந்த உரப்பு புளிப்பு எல்லாமே கலந்து செம்மையாக இருக்குங்க. சாஃப்டாகவும் வெந்திருக்கும் மட்டன். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். லாஸ்ட்டாக 2 விஷயம் செய்யணும்னு சொன்னோம்ல, அதில் 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஏறக்குறைய நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் கேரளாவில் ஹைதராபாத்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சேர்ப்பாங்களா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி 1-2 மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குழம்போட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லைங்களா? இந்த ஆனியன் சேர்த்த உடனே நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஆனியன் சேர்க்காமையும் செய்கிறாங்க, பட் ஆனியன் சேர்த்தா தான் நமக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது திக்னஸாக இருக்கும். லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திக்னஸ் கிடச்சிருக்கு அந்த வெங்காயம் நம்ம அரைச்சி சேர்த்த உடனே. இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெறும் கலர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டைல்லே பண்ணாமல் காஷ்மீரி ஸ்டைல்லையும் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். அதுவும் ஒரு ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டாக்குள்ள அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸும் வச்சு சப்பாத்தியும் வச்சு இதை சர்வ் பண்ணேன். ரோகன் ஜோஸ்ன்னு சொன்னால் என்ன ரோகன் ஜோஸ் அப்படின்னா, நான் கலரை பார்த்துட்டோடனே டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு முடிவு பண்ணிடுச்சுங்க பசங்க. எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.